திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். இம்மாத ஜெபக்கூட்டங்கள் ஏப்ரல் 11, 12. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். தெரிந்து கொண்டவர்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தாமதிப்பாரோ சீக்கிரத்திலே நியாயம் செய்வாரா? ஜெபம் சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். எந்த காரியத்துல நீங்க ஏங்கி எதிர்பார்த்து இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களோ, நீங்க நம்பி வந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணி உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் கிருபையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன், கல்வாரி மலை மேலே. தேவ அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன், கொல்கோதா மலை மேலே. அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன், கல்வாரி மலை மேலே. தேவ அன்பின்
மனித குமாரன் மூன்றாணிகளால் ரத்தம் சிந்தினதால் மனித குமாரன் மூன்றாணிகளால் ரத்தம் சிந்தியதால் அன்பின் முகத்தை அன்று நான் கண்டே அழ்வாரி மழை மேலே தேவ அன்பின் முகத்தை அன்று நான் கண்டே கொல்லோடாமலை பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பலப்படுத்தி சகாயம் செய்து நடத்துவார். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 1 ராஜாக்கள் 17:9 வாசித்து பார்த்தால், பஞ்சத்தில் உணவில்லாமல் கஷ்டப்பட்ட அந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு நான் கட்டளையிடுவேன். ஆண்டவர் பராமரிக்கிறது. ஆனால் அந்த பூமியில் உணவு உடை வேணும்ல, யார்கிட்ட போய் கேட்கறது? எலியா ஜெபம் பண்ணிட்டார். யாரும் மனம் திரும்புகிற மாதிரி இல்லை. பொல்லாத வழியில் இருக்கிறாங்க. விற்கிற தோப்புகளை பெருக்கிக்கிட்டே இருக்காங்க. குருட்டாட்டமாக இருக்கிறாங்க. நாம் பிரசங்கம் பண்ணால் ஒருவரும் ஏற்றுக்கொள்ளலை, தேவனை ஏற்றுக்கொள்ளலை. என் வார்த்தையினாலே அன்றி 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அதனுடைய பாதிப்பு இவருக்கே வந்துருச்சு. இப்போ உணவில்லை, உடை இல்லை. எங்கே போகிறது? தண்ணிக்கு, உடைக்கு எங்கே போகிறது? கடைசி உணவு அடை சுடுவதற்கு விறகு பிறக்கும் போது எலியா அங்கே போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு, போன பின்னாடி ஒரு அப்பம் கொடு. ஆண்டவர் பாருங்க, அந்த விதவைக்கு கட்டளையிட்டார். கடைசி, அவளுக்கு அது கடைசி. ஆனால் எலியா சொன்னபடி அவள் செய்து கொண்டு வந்தாள். பஞ்சம் முடிகிற வரையும் அந்த மாவும் குறையலை, எண்ணெயும் குறையலை. கர்த்தர் இந்த 2 பேரையும், விதவையின் குடும்பத்தையும் எலியாவின் வாழ்க்கையும் ரொம்ப அற்புதமாக நடத்தினார். காரணம், பராமரிக்கிற தேவன். பராமரிக்கிற தேவன். நம்முடைய தேவன் சாதாரணமானவர் இல்லைங்க. கள்வர் கையில் விழுந்த ஒருத்தனை தூக்கி எடுத்து சத்திரத்தில் கொண்டு போய் வச்சு பராமரிச்சாரா. இன்றைக்கி அந்த ஆண்டவர் உங்களை நடத்த முடியும். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் நடத்த முடியும், வேலையில் நடத்த முடியும். பலவிதமான நெருக்கங்கள், பற்றாக்குறைகள், வரவுக்கு மேலே செலவு உங்களை போட்டு கசக்கி பிழியலாம். நஷ்டங்கள், தேவையில்லாத செலவு, மருத்துவ செலவுகள் உங்களை வேதனைப்படுத்தலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தினாராம். ஒரு குறையில்லாமல் நடத்தினாராம். நெகேமியா 9:21 நாம் வாசிக்கும் பொழுது, நீர் அவர்களை பராமரித்து அற்புதமாய் நடத்தினீர் என்று துதிக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பராமரிக்கிறதை காட்டிலும், நீங்கள் உங்களை பராமரித்து கொள்வதை காட்டிலும், கர்த்தருடைய கவரேஜ், கர்த்தருடைய பராமரிப்பு, கர்த்தருடைய அந்த பாதுகாப்பு உங்கள் மேலேருந்து அற்புதமாக நடத்துவார். நம்ம ஆண்டவர் மாதிரி நம்மளை விளங்கி கொள்ள, புரிந்து கொள்ள
இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாதுங்க. அதனால் இன்றைக்கி உங்கள் நெருக்கம், உங்கள் தேவைகள், உங்கள் பற்றாக்குறையில் மனுஷன்ட்ட போய் எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொன்னால் அவங்க கொஞ்ச நேரம் கேட்டு கொஞ்சம் பரிதாபப்படுற மாதிரி இருக்கும். பார்ப்போம், உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை நம்பிடுவீங்க. அவங்க செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போங்க, உங்களை பராமரிக்க அவரால் முடியும். உங்கள் தேவையை சந்திக்க அவரால் முடியும். குறைவுகளை நிறைவாக்க அவரால் முடியும். யோபுவை பார்த்தீங்களா? எவ்வளவு வேதனை, எவ்வளவு வியாதி, எவ்வளவு நஷ்டம், இழப்பு. ஆனால் கர்த்தரையே சார்ந்து அவன் துதித்தான். அவர் சொல்கிறாரு, தூக்கிவிட கூட உதவிக்கு ஆள் இல்லை. நான் கைவிடப்பட்ட நிலையில் தான் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் தெரியுமா? ரொம்ப அருமையாக ஆண்டவரை துதிக்கிறார். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் என்மேல் வைத்தீர். உம்முடைய பராமரிப்பு நான் மாண்டு போகாதபடி, மடிந்து போகாதபடி என்னை காப்பாற்றினது என்று சொன்னார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த பராமரிப்பு, அந்த கண்காணிப்பு இன்றைக்கு உங்கள் மேலே வரும், உங்கள் குடும்பத்தின் மேலே வரும், பிள்ளைகள் மேலே வரும், உங்களுடைய வேலை தொழிலில் வரும், ஊழிய பாதையில் வரும். ஒரு குறை இல்லாமல் இந்த நாளில் உங்களை ஆண்டவர் அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரே என்னை பராமரித்தருளும், குறைவுகளை நிறைவாக்கும் என்று கெஞ்சுகிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து இந்த நாள் அவர்களை அற்புதமாய் நடத்தும். தடைகள் விலகட்டும், ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.